நெல்லை ஜங்ஷன் பகுதியில் கடைகளுக்குள்ளும் வெள்ளம் புகுந்துள்ளது. கடைகளில் முதல் மாடி வரை வெள்ளம் தேங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன், விவரம். கனமழை காரணமாக திருநெல்வேலியினுடைய பல்வேறு நகர பகுதிகளுமே கிட்டத்தட்ட பெரும்பாலான அனைத்து பகுதிகளுமே மழை நீரால் மூழ்கடிக்கப்பட்டு இருக்கிறது. குடியிருப்பு, வணிக நிறுவனங்கள் என அனைத்து இடங்களும் வெள்ளை நீரால் சூழப்பட்டு இருக்கின்றன. கடைகளுக்குள்ளும் பல்வேறு கடைகளுக்குள்ளும் மழை நீரானது புகுந்து மிகப்பெரிய அளவில் சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த வகையில் திருநெல்வேலி ஜங்ஷன் பகுதியில் ஏராளமான கடைகள் அமைந்திருக்கின்றன. உணவகங்கள், இனிப்பு கடைகள் உள்ளிட்ட பல்வேறு கடைகள் அந்த பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய சூழலில் அந்த கடைகளுக்குள் பெருமளவு மழை நீர் சென்று அந்த கடைகளுக்குள் வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் அனைத்துமே தற்பொழுது சேதமாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இதன் காரணமாக தங்களது வாழ்வாதாரம் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த கடைகளினுடைய உரிமையாளர்கள் தங்களது வேதனையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். முதல் தளத்தில், அதாவது தரைத்தளத்தில் அல்லாமல் முதல் தளத்தில் இருந்த கடைகளுக்குள்ளும் மழை நீரானது பெருமளவில் புகுந்திருப்பதாக உரிமையாளர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. எனவே இந்த மழை நீர் எப்பொழுது வடியும், எப்பொழுது கடைகளுக்குள் சென்று ஏதேனும் மீட்பதற்கு வழி இருக்கிறதா, பாதிக்கப்படாத பொருட்கள் ஏதேனும் இருக்கிறதா என்ற எண்ணத்தில், அதனை பார்க்கும் எண்ணத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தொடர்ச்சியாக மழைநீர் சூழ்ந்திருப்பதன் காரணமாக உரிமையாளர்களால் தங்களது கடைகளுக்குள் செல்ல முடியாத நிலை இருக்கிறது. தரைத்தளம் மட்டுமின்றி முதல் தளம் வரை இருக்கக்கூடிய பகுதிகளிலும் இருக்கும் கடைகளிலும் மழை நீரானது தற்பொழுது முழுமையாக சூழ்ந்திருப்பது கடைகளினுடைய உரிமையாளர்களுக்கு மிகுந்த ஒரு சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பல கடைகள் அந்த பகுதி ஜங்ஷன் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பெரும்பாலான கடைகளுக்குள்ளேயே மழை நீரானது சூழ்ந்திருக்கிறது. தரைத்தளத்தில் அமைந்திருக்கக்கூடிய அனைத்து கடைகளிலும் மழைநீர் புகுந்துவிட்ட நிலையில் முதல் தளத்தில் அமைந்திருக்கக்கூடிய கடைகள் வரையும் தற்பொழுது மழை நீரானது சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.